சரி நமக்கு பலன் கொடுப்பாங்கிறது சாஸ்திர ஐதீகங்க. அதாவது முன்னோர்களை வழிபாடு பண்ணாம நம்ம எந்த ஒரு ஆலயத்தை விட என்ன பரிகாரம் பண்ணா நமக்கு பலாபலன்கள் இல்லை. நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம் நம்ம முன்னோர்கள். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நமது முன்னோர்கள். நமது உழைப்பு இல்லை, நம்ம உழைக்கணும் இல்லைன்னா சொல்லல. நம்மளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணது நமது பெற்றோர். நமது பெற்றோரை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பெற்றோர், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருடைய ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்குன்னா அவருக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. பித்ரு தோஷம்னா என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம சரியா செய்யாமல் இருக்கும் போதே நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த பித்ரு தோஷம் ஜாதகத்துல அமரும். அப்ப இந்த பித்ரு தோஷம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் திருமண தடை, சரியான வேலை கிடைக்காது, நல்ல படிப்பு இருந்தும் படிப்புக்கான வேலை கிடைக்காது, பாதி பேருக்கு படிப்புல தடை இருக்கும், மன கஷ்டம் இருக்கும், தொடர்ந்து நோய்படுதல், அடிபடுதல், வீட்டுல விபத்து, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பித்ரு சாபத்துக்கும் பித்ரு தோஷத்துக்கும் மிக மிக சிறந்த பரிகாரம் பார்த்தா இந்த அமாவாசை விரதம். அதிலும் மிக குறிப்பா வரக்கூடிய வருடத்துல 3 இருக்கும். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அடுத்து தை அமாவாசை. இந்த தை அமாவாசைங்கிறது அவ்வளவு பெரிய சக்திங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தை அமாவாசைக்கு என்ன, இதுல இவ்வளவு மகிமை இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தை அமாவாசைக்கு நான் எப்படிங்க நான் விரதம் மேற்கொள்றதுன்னா என்ன பண்ணோம்? சூரிய உதயம் நீங்க எழுந்திருக்கணுங்க. எழுந்திரிச்சுட்டு நமக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுங்க. அது எப்படின்னா நதிக்கரையில பண்ணுவாங்க, அல்லது பாத்தீங்கன்னா குளக்கரையில பண்ணுவாங்க, இல்ல கடற்கரையில பண்ணுவாங்க, இல்ல வீட்டுல வச்சும் நம்ம அந்த வர வச்சு வீட்டுல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வீட்டுல முன்னோர்கள் போட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த முன்னோர்கள் போட்டா தெற்கு பார்த்த திசையில வச்சுட்டு அவங்களுக்கு மலர்கள்ல அலங்காரம் பண்ணுங்க. முடிஞ்சா துளசி கட்டா துளசி சேர்த்து கூட ரொம்ப நல்லதா இருக்கும். அலங்காரம் பண்ணிட்டு அவங்க நெய் தீபம் ஏத்திட்டு வீட்டுல அவங்க வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் அவங்கள வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு விரதம் அனுசரிக்கணும் இல்லையா, அதுல உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அசைவம் தவிர்த்துட்டு சைவத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சு சமைச்சு வச்சு புரியுதா. அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் காக்கைக்கு நம்ம என்ன பண்ணா அவங்களுக்கு காக்கையை கூப்பிட்டு இந்த காக்கைக்கு சாதம் வைக்கணும். இந்த காகங்கிறது நம்முடைய முன்னோர்கள். நம்ம முன்னோர்களுக்கு இந்த சாப்பாடு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த காகம் சாப்பாட்டை எடுக்குதுன்னா நம்ம முன்னோர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய ஐதீகமா நம்ம போடுறோம். இதுல நம்ம காகத்தை நம்ம சாதம் வச்ச பிறகு ஏழை எளியோர்களுக்கு, வறுமையில கூட ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும்.